வணக்கம். இது உங்கள் டாப் ஐஏஎஸ் அகாடமி. நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியோட 18 இயர்ஸ் அனிவர்சரியை முன்னிட்டு நம்ம நிறைய விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா யூனிட் 5 இந்த யூனிட் 5ல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த 2 பாடங்களுக்குமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக இன்னொரு புத்தகமாக நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சங்கள், அந்த புத்தகம் எப்படி யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றியும், அந்த புத்தகத்தை எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா. யூனிட் 5 அதாவது எக்கனாமிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் உங்களுக்கு ஒரே யூனிட்குள்ளே உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் 20 கேள்விகள் இருக்குது. அதாவது குரூப் 2 குரூப் 4 இருந்துச்சு அப்படின்னா 20 கேள்விகளும், குரூப் 1 இருந்துச்சு அப்படின்னா 50 கேள்விகளும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த யூனிட் 5ல் கேட்குறாங்க. இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த யூனிட் 5க்கு மட்டும் இல்லை, எல்லா பாடங்களுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் யூனிட் 5க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். அதில் நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் சார்பாக நம்ம இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த புக்கில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே உள்ளே போகலாம். இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மொத்தம் 2020 2026 வரைக்கும் மொத்தம் 6 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம இந்த புத்தகத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது எக்கனாமிக்ஸ்லையும் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, இதுதான் இந்த புத்தகத்தோட அட்டை காப்பி, ஃப்ரண்ட் பேஜு. மொத்தம் இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபா இந்த புக்கு. இப்போ நம்ம 18 இயர்ஸ் அனிவர்சரியை முன்னிட்டு இந்த புக்கை 20% ஆஃபரோட 400 ரூபாய்க்கு நம்ம இந்த புத்தகத்தை சேல் பண்ணியிருக்கோம். இந்த புத்தகத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இந்த 2 மொழிகள்லையுமே பைலிங்குலாவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் எந்த வருஷத்துலேருந்து கேள்விகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2026 வரைக்குமே கேள்விகள் இருக்குது. 2020 அதில் உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப் டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அந்த 2026 நடைபெற்ற தேர்வுகள் வரைக்குமே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா கேள்விகள் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் குரூப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 தேர்வுகள் நடந்திருக்கும். ஒரு தேர்வு கேன்சல் ஆச்சு, ஒரு தேர்வு பின்னாடி 2A தேர்வு நடத்துனாங்க. அந்த தேர்வில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸ் கேள்விகளும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ஆட் பண்ணியிருக்கோம். 2026 நடந்தது, 25ல் இருந்தது, 24ல் இருந்தது, அதே மாதிரி 23, 22, அதே மாதிரி 21ல், அப்புறம் 20ல் இருந்த எல்லா எக்ஸாமோட கேள்வித்தாள்களும் இதில் இருக்குது. இதில் இந்த புத்தகத்தோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேயும் சரி அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் சரி உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிச்சிருக்கோமா. அந்த வகையில் டாபிக் வைஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். நம்ம எக்கனாமிக்ஸ்லேருந்து நம்ம இந்த புக்கு ஆரம்பிக்குது. எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்குள்ள 65 கேள்விகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் 6 இயர்ஸில் கேட்டிருக்காங்க. அந்த 65 கேள்விகளையும் பைலிங்குகளோட நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, அடுத்து திட்டக்குழு தொடர்பான கேள்விகள் மொத்தமாக 20 கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிதி ஆயோக்கு, வருவாய் மூலங்கள், சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூவில் கொஸ்டின் இருக்குது. அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொஸ்டின் இருக்குது. ஃபிஸ்கல் பாலிசியிலேருந்து அதாவது நிதியியல் கொள்கையிலேருந்தும் மானிட்டரி பாலிசியிலேருந்து கேள்விகள் இருக்குது தனித்தனியாக. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேட்டில் உள்ள ஃபினான்சியல் ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களுக்கு கேள்விகள் இருக்குது. ஜிஎஸ்டி பற்றி இருக்குது. அப்புறம் இந்திய பொருளாதாரத்தோட அமைப்பு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் பற்றி இருக்குது. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி இருக்குது. அக்ரிகல்ச்சர் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருக்குது. இண்டஸ்ட்ரியல் குரோத் பற்றி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்த்துருக்காங்க. அப்புறம் ரூரல் டெவலப்மெண்ட்டு, சமூக பிரச்சனைகள், சோசியல் இஷ்யூஸ் பற்றி, 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 900 கேள்விகள்கிட்ட நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இந்த புத்தகத்தில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா மனிதவள மேம்பாட்டில் ஒரு 69 கொஸ்டினும், அதே மாதிரி தமிழக அரசியல் கட்சிகளோட பங்களிப்பு அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 125 கேள்விகளும், தமிழ்நாடு அரசுடைய நலத்திட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 167 கேள்விகளும், அதே மாதிரி தமிழ்நாடு பொருளாதாரம், தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்குல்ல, அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா 142 கேள்விகளும், தமிழ்நாடு ஜாகிரபி, நம்ம தமிழ்நாடு ஜாகிரபியை மட்டும் படிக்கக்கூடிய அதை அதோட இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத படிக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு ஜாகிரபி தொடர்பாக 81 கேள்விகளும், அப்போ தமிழ்நாடு இ கவர்னன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 46 கேள்விகள் இருக்குது. தமிழ்நாடு ஹெல்த்தில் 70 கேள்வி கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்க, ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் சாப்டரில் மட்டுமே 70 கேள்விகள் இருக்குது. இது மூலிமா நீங்கள் ஹெல்த்தை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் கல்வி 63 கேள்விகள் இருக்குது. சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் ரிசர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 46 கேள்விகள் இருக்குது.
மொத்தமாக 809 கேள்விகள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஓவராலாக ஸோ இதில் ஒரு 9 தலைப்பு, அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 9 தலைப்பு, எக்கனாமிக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 தலைப்புகளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பிரித்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோமா. சரியா? ஸோ இதை தான் புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த கேள்விகள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 809 கேள்விகள் இருக்குது. அதில் 900 கேள்விகள், கிட்டத்தட்ட 1700 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே பார்க்க போறீங்க. ஸோ 1700 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரே உங்களுக்கு சோர்ஸாக வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த புத்தகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு எக்கனாமியில் வந்து டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ பைலிங்லேயே இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் கீயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்கோமா. ஸோ அதுக்கான ஆன்சர் கீ இதுவும் இப்போ வந்து பிளானிங் கமிஷன்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஸோ பிளானிங் கமிஷனோட ஹெட் எப்போவுமே நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட்டில் குரூப் 2 கிரேட் 2ல் கேட்டிருக்காங்க. 2026 நடந்த எக்ஸாமு. அந்த எக்ஸாமில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ அந்த கேள்வியை வந்து நம்ம எக்ஸாம் என்ன எக்ஸாமில் கேட்டாங்க டாபிக் வைஸே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரித்து கொடுத்துருக்கோம். அப்புறம் நிதி ஆயோக் தொடர்பான கேள்விகள், அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் தொடர்பான கேள்விகள். ஸோ இதெல்லாமே சாம்பிள் பேஜஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகத்தில் இணைச்சிருக்கோமா. நம்ம ஜிஎஸ்டி, அக்ரிகல்ச்சர் இது தொடர்பான கேள்விகளும் இதுக்குள்ளே இருக்குது. சரியா? அதே மாதிரி சோசியல் இஷ்யூஸ் தொடர்பான கேள்விகளும் இதுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். ஸோ 17 தலைப்புகளில் எக்கனாமிக்ஸ் வந்து உங்கள்கிட்ட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை. ஸோ 5 திட்டங்கள்லேருந்து எப்போவுமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 5 திட்டங்கள்லேருந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ 5 திட்டங்களில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோமா. ஸோ இதில் எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு பின்னாடி ஆன்சர் கீ. சரியா? ஆன்சர் கீ வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்குமே தனித்தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கான விடைகள் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீயை வச்சே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோமா. சரி, இதுக்கு அடுத்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் ஆரம்பிக்குது. ஸோ இதையும் பாருங்கள். ஸோ மனிதவள மேம்பாடு ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா மனிதவள மேம்பாட்டிலேருந்து ஒரு 69 கேள்விகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மனிதவள மேம்பாடு அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ்லேருந்து ஒரு சில கேள்விகள் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அப்புறம் தமிழ்நாடு எக்கனாமிக்கல் ட்ரெண்டில் இருந்து ஒரு சில கேள்விகள். அப்புறம் தமிழ்நாடு ஜாகிரஃபி, புவியியல் கூறுகள்லேருந்து, அப்புறம் இ கவர்னன்ஸ் சுகாதாரத்தில் இருந்து ஒரு சில கேள்விகள். சரியா? அதேமாதிரி எஜுகேஷனில் இருந்து என்னென்ன கமிட்டி அமைச்சிருக்காங்க, அதில் என்னென்ன கேள்விகள் இருக்குது, இதை பற்றி எல்லாமே கொடுத்துட்டு இதோட ஆன்சர்க்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பின்னாடி புத்தகத்தில் சேர்த்துருக்கோமா. ஸோ ஓவராலாக இதுதான் இந்த புத்தகத்தோட சாம்பிள் காப்பி. சரி, இந்த புத்தகம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்கள் தேடி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த புத்தகத்திலே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டாபிக் வைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்து முடிச்சதுனால நீங்கள் ஒரு டாபிக் படித்து முடிச்சுட்டு உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த புத்தகம் வந்து கட்டாயமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ வரக்கூடிய குரூப் 1க்கும் சரி, குரூப் 2க்கும் சரி, குரூப் 4க்கும் சரி, உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த புத்தகத்தை கட்டாயமாக யூஸ் பண்ணிக்க முடியுமா. சரி, இதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பு அம்சங்கள்னு பார்க்குறோம். ஸோ நம்ம 18 இயர்ஸ் அனிவர்சரியை முன்னிட்டு இந்த புத்தகம் வந்து 500 ரூபா. இந்த புத்தகத்தை வந்து 20% ஆஃபரில் நம்ம கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் சரி, நீங்கள் பிரான்ச்சில் போய் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனாலும் சரி, உங்களுக்கு 20% ஆஃபரோட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த புத்தகத்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ 20% ஆஃபரோட இந்த புத்தகம் எவ்வளோ அப்படின்னா 400 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோமா. சரியா? ஸோ இப்போ இந்த புத்தகத்தை ஆன்லைனில் எப்படி ஆர்டர் பண்ணுறது, அதேமாதிரி ஆஃப்லைனில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரான்ச்சுக்கு போய் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டாயமாக பண்ணி ஆகணும். ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கட்டாயமாக பண்ணி ஆகணும். ஸோ அது என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும். ஸோ நமக்கு 18 இயர்ஸ் அனிவர்சரி வந்து அன்றைக்கி தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு பிரான்ச்லையும் போயிட்டு ஆஃப்லைனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்கும். அதை தாண்டி நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாமா. சரி, இப்போ இந்த புத்தகத்தை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்மளோட கூகுள் குரோம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டாஃப் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு நீங்கள் போட்டு ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷாப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷாப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்ஸ் வந்து இருக்கும். நம்மளோட டாஃப் ஐஏஎஸ் அகாடமியோட எல்லா புக்குமே இருக்கும்.
ஸோ இதில் கடைசி காலம்க்கு வந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் வந்து புக்கோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ புக்கோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 500 ருபீஸு. இப்போ நம்ம 18 இயர்ஸ் அனிவர்சரியை முன்னிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20% ஆஃபரோட நம்ம கொடுக்குறோம். இதில் இப்போ 20% ஆஃபரோட புக்கோட ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 400 ரூபா வரும். ஸோ இதில் நீங்கள் பை நவ் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கான டீட்டெயில், உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி இந்த புத்தகத்தை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம். ஒருவேளை இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனில் தேவை அப்படின்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களோட ஆஃப்லைன் பிரான்ச்சஸில் பக்கத்தில் இருக்க பிரான்ச்சஸில் போயிட்டு நீங்கள் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த புத்தகத்துக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இருக்குமா. ஸோ கட்டாயமாக இந்த புத்தகம் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இந்த பேங்க் வந்து கட்டாயமாக யூஸ் ஆகும். ஸோ இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் 1க்கோ குரூப் 2க்கோ உங்களோட ப்ராக்டிஸ்க்காக இந்த புத்தகத்தை வச்சுக்கலாம். சரியா? ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.